அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு அர்ஜென்ட்டான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து குவைத்தில் நிகழ்ந்துள்ளது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத் மீது சைபர் அட்டாக் முயற்சி செய்தவர் சீன நாட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இப்போதைக்கு 2 பேரை சுற்றி வளைத்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவர்ஸுக்கும் பக்கத்தில் போய் ஒவ்வொரு நெட்வொர்க்கிங் டவர்ஸுகளை ஒவ்வொரு டிவைஸை வச்சு இவங்க ஹேக் பண்ணி அது மூலமாக குவைத்துக்கு மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக்கை நடத்த போகிறதா உத்தேசித்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த வகையிலையும் சைபர் கிரைம் டீமுக்கு இது சம்பந்தமான தகவல் கிடைச்சிருக்குது. அதே போல் குவைத்துடைய குற்ற புலனாய்வுத்துறை அதிரடியாக தற்போதைக்கு 2 நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ் அட்டாக் மட்டும் நடந்திருந்தால் குவைத் மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக்குக்கு ஆளாகி இருக்கும். அதே போல் பல லட்சங்களில் பல கோடிகளில் லாஸ் ஆகியிருக்கும் குவைத்துடைய பல அமௌண்ட் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் தயவு செய்து எந்த ஒரு தேவையில்லாத லிங்க்களுக்கும் எந்த ஒரு வெப்சைட்டுகளுக்கும் போகாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்தில் இப்போது சைபர் அட்டாக் நடக்க முயற்சி செய்திருக்குது. அதில் 2 பேர் சீன நாட்டவர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கவனமாக இருங்க. சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்குது பாருங்க. تمكن قطاع الأمن الجنائي متمثلا بإدارة مكافحة الجرائم الإلكترونية بوزارة الداخلية من إحباط هجمات سبرانية واسعة استهدفت أبراج الاتصالات والمصارف في دولة الكويت، وضبط تشكيل عصابي دولي من الجنسية الصينية متورطة في هذه الهجمات. بدأت الواقعة بعد ورود بلاغات من بعض شركات الاتصالات والمصارف عن اختراقات إلكترونية، حيث كشفت التحريات عن استخدام العصابة أجهزة متطورة لاختراق الشبكات وبث رسائل احتيالية تنتحل صفة بعض المصارف بهدف سرقة بيانات الحسابات البنكية. وتمكنت الفرق الأمنية من تحديد مصدر الإشارات المشتبه بها في منطقة الفروانية، حيث تم ضبط أحد المتهمين داخل مركبة مجهزة بالأجهزة الإلكترونية. وبمداهمة مقر إقامته عثر على أجهزة إضافية ووسائل تحليل بيانات مشتركة. ومن خلال التحقيق اعترف المتهم بمشاركته مع آخرين في تنفيذ عمليات النصب الإلكتروني وتحديد هويات باقي أفراد العصابة وضبطهم. حيث كشفت البصمة البيومترية استخدامهم هويات مزورة لإخفاء شخصياتهم الحقيقية. وأكدت وزارة الداخلية التزامها بالتصدي لأي تهديد يمس أمن البلاد، مشددة على أهمية تعزيز الأمن السيبراني والاستمرار في تطوير الأنظمة والتقنيات الأمنية لحماية البيانات والمعلومات من أي تهديدات رقمية. كفو عليكم على وزارة الداخلية. الله يعطيكم العافية. الله يطول العمر ومباحث كلكم وايد مشكور. உண்மையிலேயே ரொம்ப ஒரு
கிராண்டான ஒரு வேலை தான் இது. எவ்வளவோ தீர்மானத்துக்கு அப்புறமா, பல கட்ட விசாரணைகளுக்கு அப்புறமா இது 2 பேரையும் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த அட்டாக் மட்டும் நடந்திருந்தா, சைபர் அட்டாக் நிறைய பேருக்கு என்னன்றதே தெரியாது இல்லையா? சைபர் அட்டாக் அப்படின்றது இப்போ சாதாரணமாக ஒரு ஃபோன், உங்களுடைய ஃபோன்ன்றதில் எவ்வளோ விடயங்கள் இருக்குது. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ, உங்களுடைய எத்தனையோ ஆதாரங்கள், எவிடன்ஸ், அதே மாதிரி எத்தனையோ விடயங்கள் இருக்குது. உங்கள் ஃபோனை நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன், உங்கள் ஃபோனுக்குள்ளே நான் என்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் என்கிட்ட வந்துடும் இல்லையா? அது மாதிரி தான் இவங்க குவைத்துடைய மொத்த நெட்வொர்க்கையும் டார்கெட் பண்ணினாங்க. நெட்வொர்க் டவர் மூலமாக குவைத்துடைய ஒட்டுமொத்த இணையதளத்தையுமே வீழ்த்துறதுக்கான இது சதி திட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு தேவையில்லாத வெப் பேஜுக்குள்ளேயோ அல்லது எந்த ஒரு லிங்க் வந்தாலுமே ஓப்பன் பண்ணாதீங்க. ரொம்ப கவனம். இன்னும் எத்தனை பேர் களமிறங்கிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.